அவன் பேர் ரஞ்சித் ராவத். பீகார் மாநிலம் வைசாலி மாவட்டத்தை சேர்ந்தவன். வெறும் 11,350 ரூபாய்க்காக உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அவனை விசாரிச்சப்போ நிஜமாவே யார் சொல்லி இப்படி செஞ்சான்னு அவனுக்கே தெரியல. இதுக்கு மேல பெருசு பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. ஓகே சார். மழை பெஞ்சாலும் உங்களை விடுறதா இல்லை. ஓகே, மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்க கட்சியிலயும் சரி வெளியிலயும் சரி நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறதா சொல்றாங்க. இது உங்க இயல்பா இல்ல அரசியலா? இத பாருங்க, 2 கையை சேர்த்து சாமியை கும்பிடுறதை விட ஒரு கையை நீட்டி 4 பேருக்கு உதவி செய்யறதா அந்த கடவுளுக்கே பிடிக்கும். சரி, காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி. எப்படி? வந்தா தொந்தரவுதான். அப்ப நான் தொந்தரவா? இல்ல, சும்மா சொன்னா. டீ சாப்பிடுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, பேட்டி எடுக்க பாட்டியோட வந்துட்டீங்களா? ஐயோ, நான் பேட்டி எடுக்க வரலங்க. பாட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான். ஐயன் சூப்பர் செலக்ஷன். எங்க காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்தாங்க. என்னது? இவளுக்கு கல்யாணம். பாரு பாரு, ஃபீலிங். மாப்பிள்ளை யாரு? பையன் உங்களை மாதிரியே இருப்பான். சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான். சம்பளம் 35,000 ரூபாய். ஓ, என்ன ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது? சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இத பாருங்க, இவகிட்ட நீங்க தனியா பேசணும்னா பேசுங்க, நான் அப்படி தனியா போய் நிக்கிறேன். இல்ல என்கிட்ட பேசணும்னா பேசுங்க, இவ போய் எங்க தனியா நிக்கட்டும். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. இல்ல கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லுங்க, நிறுத்தி விடலாம். இத பாருப்பா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், இது உண்மையான பத்திரிக்கையே இல்ல. எதுக்குமே ஆசைப்படாத என் பேத்தி இப்ப நீ வேணும்னு ஆசைப்படுறா. என்னப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இன்விடேஷனையே பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லம்மா, எனக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை பார்க்கும்போது என் கல்யாண பத்திரிக்கை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 5 வயசுல ஒரு பையன் கூட இருக்கா. பாட்டி, போலாமா? ஒரு நிமிஷம் பாருங்க, என்ன அறியாம உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை வருதுக்கு நான் காரணமா இருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. மீனா, ஏய், என்ன பண்ணிட்டு இருந்த? இதுல வத்த குழம்பு சாதம் வச்சிருக்கேன், போற வழியில மறக்காம சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுறேன். உனக்கு என்னாச்சு? இங்க பாரு. பார்த்தா அழுதுருவேன், நீங்க போயிட்டு வாங்க. பார்க்கலன்னா நான் அழுதுருவேன். பரவாயில்லையா? என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? எலெக்ஷன் நேரத்தில் நான் இங்கே இருந்தே ஆகும் இல்லையா? கூடிய சீக்கிரத்தில் வந்துடுறேன். அப்பா. என்னடா? கவலைப்படாதம்மா, அதான் நம்ம 2 பேரும் அப்பா கூட இருக்க போறோமே. எப்படி? அம்மா புரியலையா? இத பாரு. என்னடா இது பொம்மைங்க? இதுனா இது அம்மா. இது உன் கூட எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க 2 பேரும் உன் கூட இருக்கிற மாதிரி தானே. அப்பா இது நீங்க எங்களை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி இங்க நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம், சரியா? ஏய், இது நானா? ஆமா. இது நீயும் அம்மாவா? ஆமா. இதுல நீ ரொம்ப அழகா இருக்கியே. அப்போ இதை நான் வச்சுக்கிறேன்.
ஐயா வர சொன்னீங்களாமே. வாதரே, இந்தியாவில் எவ்வளவோ கட்சி இருக்கு. ஆனா எங்கள் மக்கள் சேவை கட்சி மட்டும்தான் ரத்தமும் தியாகமும் வியர்வையும் கலந்து வளர்ந்திருக்கிற கட்சியை மேடையில சொன்னியே, அதான் உண்மைதானையா? வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா இது இப்படியே நிலைக்குமா? இல்ல செதறி சின்ன பின்னமாய் பல பேர் செஞ்ச தியாகங்களுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க இருக்கும்போது அது எப்படியா நடக்கும்? நானே இல்லைன்னா என்னையா என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாலே உனக்கிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். செய்வியா? ஐயோ சொல்லுங்கய்யா. எனக்கு அப்புறமா இந்த கட்சியோட தலைமை பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். செய்வியா? மனப்பூர்வமா சொல்றேன், என்னால முடியாதியா. அதனால் தான் சொல்றேன், நீதான் வேணும்னு. என்னை விட அனுபவசாலிங்க நம்ம கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்களேயா. உனக்கு அரசியல் இருக்கிற அழுக்கு தெரியாது. ஏன்னா நீ சுத்தமானவன். உங்க மகன் சண்முகம் ஐயா, அவன் நல்லவன் தான். ஆனா தலைமையை ஏற்றி கட்சியை நடத்துற தகுதி அவனுக்கு இல்லை. தலைவன் சரியா அமையில்லைன்னா ஜனங்க தலையெடுத்து மாறிடுமன்னு நீதானே சொன்ன. அவன் கட்சி தலைமையை ஏற்க முடியாது, ஏற்கவும் கூடாது. நீதான் எனக்கு மகனா பிறந்திருக்கணும். நாளைக்கு யோசிச்சுட்டு நல்ல முடிவு சொல்லும். யாரு? என்னப்பா? சின்னையா உங்களை பார்க்கணுமா? உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. வரேன். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களாமே? ஐயா, நம்மளெல்லாம் விட்டு போயிட்டார். நல்லதா இருந்தாரு. காலையில பார்த்தா மிஸ்டர் துரை, ஒரு நிமிஷம்.